விஜய் வாரிசு படத்தை அடுத்து லோகேஷ் கனகராஜின் இயக்கத்தில் தளபதி 67 படத்தில் நடித்து வருகின்றார். விஜய் நடித்துள்ள வாரிசு திரைப்படம் ரிலீஸ் ஆகிவிட்டதால் தளபதியின் 67வது படம் குறித்த தகவல்கள்தான் சமூக வலைதளத்தில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தளபதி 67 பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லோகேஷ் கடைசியாக இயக்கிய விக்ரம் திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படம் என்பதாலும் விஜய் லோகேஷ் கூட்டணியில் வெளியான மாஸ்டர் படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்றதாலும் தளபதி 67 படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பல மடங்கு உயர்ந்துள்ளது. அதன் காரணமாகவே இப்படத்தின் அறிவிப்பிற்கு முன்னரே படம் பல கோடிகளுக்கு வியாபாரமாகியுள்ளது. இந்நிலையில் கடந்த மாதம் இப்படத்தின் பூஜை நடைபெற்ற நிலையில் தற்போது விறுவிறுப்பாக படப்பிடிப்பு நடைபெற்று வருகின்றது. முதல்கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடந்தது. அடுத்ததாக படக்குழு காஷ்மீருக்கு செல்லவிருக்கிறது. தளபதி 67 லோகேஷ் கனகராஜின் LCU தொடர்பான கதை. அதனால் அந்த LCUவில் இருக்கும் உலக நாயகன் கமலஹாசனும் விஜய் சேதுபதியும் கூட தளபதி 67 படத்தில் வருவார்கள் என்று கூறப்படுகிறது. ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிக்கிறது. அவர்கள் எல்லாம் சேர்ந்து விஜயை ஓவர்டேக் செய்யாமல் இருந்தால் சரிதான் என பேச்சு கிளம்பியுள்ளது. விஜயுடன் சேர்ந்து கமலஹாசன் நடிப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில்தான் அந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தளபதி 67 படத்தில் சியான் விக்ரம் நடிக்கிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. விஜய் படத்திற்காக 30 நாட்கள் கால்ஷீட் கொடுத்திருக்கிறாராம். தளபதி 67 படத்தில் லேட்டஸ்டாக நடிப்பு ராட்சசன் விக்ரம் இணைந்திருக்கும் தகவல் அறிந்த சினிமா ரசிகர்கள் விஜய்க்காக பாவப்படுகிறார்கள். ஏனென்றால் தளபதி 67 படத்தில் ஏற்கனவே அர்ஜுன், கௌதம் மேனன், சஞ்சய் தத், பிருத்விராஜ் மிஸ்கின் என ஒரு வில்லன் பட்டாளமே இருக்க விக்ரம் தான் அவர்களுக்கு எல்லாம் தலைமை வில்லனாம். விக்ரம் எப்படி நடிப்பார் என்பது அனைவருக்கும் தெரியும். அதனால் அவர் வில்லன் கதாபாத்திரத்தில் பிரித்து மேய போகிறார். எத்தனை வில்லன்கள் வந்தாலும் அசால்ட்டாக சமாளித்து விடுவார். ஆனால் தளபதி 67 லோகேஷ் கனகராஜின் படம் என்பதால் தான் ரசிகர்களுக்கு பயமே. பொதுவாகவே லோகேஷ் கனகராஜின் படங்களில் வில்லன்கள் செம மாசாக வருவார்கள். ஹீரோவை ஓவர்டேக் செய்யும் அளவுக்கு வில்லன்கள் கெத்து காட்டுவார்கள். இந்நிலையில் விக்ரம் வில்லனாக நடிக்கும் செய்தி அறிந்த ரசிகர்களோ விஜய் பாவம், அவர் சோலி முடிஞ்சச்சு என்கிறார்கள். படத்தில் விஜய்க்கு ஜோடியாக அவருக்கு ராசியான ஹீரோயினான த்ரிஷா நடிக்கிறார் என்று கூறப்படுகிறது. மேலும் பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் பிரபலமான இலங்கையை சேர்ந்த ஜனனியும் நடிக்கிறார் என தகவல் வெளியாகியிருக்கிறது. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது அவருக்கு வீண் போகவில்லை. ஜனனி பாப்பாவுக்கு ஜாக்பாட் அடித்துவிட்டது என அவரின் ரசிகர்கள் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். இதுவரை இப்படத்தில் நடிக்க உள்ள நடிகர்கள் பற்றிய உறுதியான தகவல்கள் வெளியாகவில்லை. படத்தின் அதிகாரபூர்வ அறிவிப்பு படப்பூஜையின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களுடன் நாளை வெளியாகும் என தகவல்கள் வருகின்றன. எனவே இந்த தகவலை அடுத்து ரசிகர்கள் அனைவரும் அறிவிப்பிற்காக ஆவலாக காத்துக் கொண்டிருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.